அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூர்ல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரி கன்றுகள் தான் அதிகமா வந்திருக்கு. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. இங்க ஒரு 5 உருப்படி இருக்கா, அது போக இங்க சட்டையில சேர்ற ஜோடி பொண்ணு இது ஒரு 5 உருப்படி இருக்கு, 2 உருப்படி இருக்கு, அது போக இங்க ஒரு 3 உருப்படி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 உருப்படிகள் பக்கமா வந்திருக்கு. ஒண்ணு விலை எவ்வளவு வருது என்ன எதுன்னு அப்படியே கேட்டலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஐயா கிட்ட இருந்து போயிருவோம். எல்லாமே வளர்ப்பு கிடாரிகள் தான். ஐயா அப்படியே இருங்க, மைக்கு மாட்டிக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சந்தை வந்து எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க? பல வருஷமா நடந்தது. இப்ப இடையில கொஞ்ச நேரம் நின்று போச்சு. சரிங்க. மறுபடியும் டெவலப் பண்ணலாம்னு பாத்துக்கிறோம். சரிங்க. சிந்துக்கட்டு தான் வருது 4 நாட்டு மாடுனாவே குணத்தூருங்கிற மாதிரிதான் இருந்தது. மெயின் நாட்டு மாடுனா. சரிங்க. நாட்டு மாடு இல்லாதனால சரி சரிங்க. இப்பதான் உனிமேல் தான் ஒவ்வொருத்தரும் வராங்க. வாரம் வீடியோ இறக்கிறக்க உனக்கு அதிகமா வர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து எத்தனை ரூபாயில இருந்து இருக்குங்க ஐயா? 12 ரூபாயில இருந்தே இருக்குங்களா? சரி, இதெல்லாம் என்ன ரேட் வருங்க இந்த செவல கண்ணெல்லாம்? 13-14 தான் வரும். 13 14. 12க்கு இருக்கிறது என்னங்க? 12க்கு இருக்குங்களா? இந்த வெள்ளை இந்த வெள்ளை வந்து 12 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டார்க் கலர்ல இருக்குங்க அந்த கண்ணு, இந்த செவல 14 ரூபா சொல்லுவோம். 14. இது 17. இதெல்லாமே நல்ல வெயிலுக்கு ஏற்று வளரக்கூடிய கன்றுகள் தான். இதெல்லாம் வெயிலுக்கு ஏற்ற கன்றுகள். சரி, இது போல நாட்டு மாடுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணாங்க, நான் உடனே கிடைக்காது. சொல்லி வச்சுதான் வாங்கணும். சரி சரி சரி, ஓகேங்கய்யா. அப்படியே இந்த மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லிருங்க. 99 766 55 726. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது போக எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? வேற சந்தை வந்துங்க, முத்திராய்ப்பட்டி போவேன், போவோம், சீனவரம் போவோம், குன்னத்தூர், ஈரோடு கூட போவேன். ஈரோடு கூட போவீங்க அப்பப்போ. இப்ப கன்று மட்டும் தான் பண்றீங்களா, பெரிய மாடுகளும் பண்றீங்களா? வாங்குறது 1-2 வாங்குவீங்க. சரி சரி சரி, ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றி. நம்பர் சொல்லிட்டீங்களா? சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவல சட்டைங்களா? கருப்பு சட்டையில சார் 2 கடாரி கண்ணு, 2 பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஒரே இதுல போட்டதுங்களா? 2 மாட்டு கண்ணு, ஆனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது 2மே. இது வந்து எத்தனை வருஷம் கண்ணுங்க ஐயா? 7 மாசம் கண்ணு. என்ன வேலை சொல்றீங்க? ஒவ்வொன்னும் 19 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 16 கேக்குறாங்க. 16 தான் கேட்டிருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு நீர் விட்டுருச்சாட்டு இருக்குது. யோகம். சரி சரி. இது வந்து இந்த ரேட்ல நீங்க கொடுப்பீங்க பைனல்? ஒவ்வொன்னும் 17 கொடுக்கலாம். சரி, நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க குன்னத்தூர் சந்தைக்கு மாடி சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? 50 வருஷமா. அப்ப நாட்டு மாடுகள் எத்தனை வந்தது? இப்ப மாடுகள் வரது ஏன் கம்மியாயிருச்சுங்க? எல்லாம் குறைஞ்சிருச்சு. வாங்குறாங்க, மாடு இல்ல. சரி சரி சரி, ஓகேங்க. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? சரி, ஓகே. நாட்டு மாடு வேணாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா இன்னும் 2 கண்ணு, 2 ஒரே அச்சாசல் இருக்கிற மாதிரி இருக்கு. கருப்பு சட்டை, பேட்ச் பாத்தீங்கன்னா கருப்பு பேட்ச் வந்துருக்கு. கண்ணு பாக்குறது நல்லா இருக்கு. இது ஹெச்எஃப் கிராஸ் பிரீடு தான். அண்ணாதான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து 2 வளர்ப்பு கிடாரி கண்ணு கொண்டாந்துருக்கீங்க. 2மே எத்தனை மாசமான கண்ணுங்க? 6-7 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். எல்லாமே வெயிலுக்கு ஏத்த மாடுகள் தானா? இப்ப எச்சப்படாவே வெயிலுக்கு தாங்காதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வளர்த்துறது பொறுத்தா இருக்குது. பக்குவம் பண்ணோம்னா அதுவும் குவாலிட்டியா இருக்கு. சரி சரி. இது வந்து ஜோடி என்ன ரேட்டு சொல்றீங்க? தனித்தனியா வாங்கினா என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஒரு கண்ணு 30 ரூபாயா? என்னன்னா ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்க?
ஹெச்எப் அதனால ரேட்டு நல்ல ரேட்டுங்கிறீங்களா? அதான் 2,45 முடிஞ்சிச்சுங்க. ரெண்டும் விற்பனை முடிஞ்சிருச்சு. ரெண்டும் சேர்ந்து 45 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி கன்றுகள் வந்து நிறைய வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாங்க. வளர்ப்பு கிடாரி கண்ணு மட்டும் தான் பண்றீங்களா, பெருசு பண்றீங்களா? கிடமாடு தான் இருக்கு. செனமாடு இருக்கு. கிடமாடு 1.5 மாசத்துல நான் பிடிச்சிருக்கேன். ஓ, பெரிய சைஸ்ல எல்லாமே. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சொல்றேன். 99 ம். 99 422 29 480. சரி ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. அப்படியே எடுத்துக்கிறேங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு மாடுகள் வந்திருக்கு. இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வந்து முதல் நிறைய வந்துட்டு இருந்தது குன்னத்தூர் சந்தைக்கு. இந்த இடமே பாத்தீங்கன்னா அந்த தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்க. அது பூராமே மாடுக்கோசரம் தான், தண்ணி காட்டுறதுக்கோசரம், மாடு கட்டுறதுக்கோசரம் தான் அந்த தொட்டியை கட்டி விட்டுருந்தாங்க. அப்ப தண்ணி காட்டுறதுக்கு இவ்வளவு பெருசு இருக்குன்னா இந்த அளவுக்கு மாடுகள் வந்திருக்கும். காலப்போக்கில் இந்த சரௌண்டிங் பூராமே மாடா நின்று இருக்கும். அப்படியே மாறிடுச்சு. அங்க ஒரு தண்ணி தொட்டி, இங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கு பாருங்க. இதெல்லாமே தண்ணி தொட்டி தான் மாடுகளுக்கோசரம். ஆனா இப்போ காலப்போக்கில் மாடுகளே வர்றதில்ல. இப்பதான் மறுபடியும் வியாபாரிகள் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 4 வாரங்களா சந்தை நடந்துகிட்டு இருக்கு. 4 வாரத்துல இந்த வாரத்துல வந்து ஒரு 3 வியாபாரிகள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகள் தயவு செஞ்சு இந்த மாட்டுச்சந்தை வந்து மறுபடியும் ரன்னிங்கா இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்க, மாடுகளை விற்கிறதுக்கு வாங்க. ஓகே. இந்த பதிவும் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சொல்லிட்டு வணக்கம்.